பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபையுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் இந்த காலைவேளையில் வாழ்த்துகிறேன். சபையாக குடும்பமாக விசுவாசிகளாக கூடி ஆராதிக்கிற தேவனுடைய பரிசுத்த ஓய்வு நாளிலே கர்த்தர் மீண்டுமாக தமது வார்த்தையின் மூலமாய் நம்மை சந்தித்து ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போகாதீர்கள். நாம் கர்த்தரை ஆராதிப்பதற்காகவே நம்மை வேறு பிரித்திருக்கிறார். தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் நம்பிக்கையோடு நம்ம மேலே அந்த வார்த்தையை வைத்து அழைக்கிறார். ஆகவே நாம் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அவர் நாமத்துக்கு எல்லாவற்றிலும் மேன்மை உண்டாக செய்ய வேண்டும். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை பார்த்து நாம் கர்த்தரை எப்படி துதித்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்க போகிறோம். 111 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. செம்மையானவருடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு துதியுங்கள், துதிப்போம் என்றெல்லாம் வேதத்திலே சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு முழு இருதயம், தேவனுக்கான ஒரு செம்மையான இருதயம், சாட்சியுள்ள ஒரு இருதயம், பாவமில்லாத ஒரு இருதயம், பரிசுத்தமான ஒரு இருதயம், தேவனுக்கான வைராக்கியமான ஒரு இருதயம், எல்லாவற்றிலும் கர்த்தரை நம்புகிற இருதயம், கர்த்தரையே விசுவாசிக்கிற இருதயம், எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தரை அன்பு கூறுகிற இருதயம். அல்லேலூயா. அன்பு கூறுவது முழு இருதயத்தோடு, ஆராதிப்பது முழு இருதயத்தோடு, கர்த்தருக்கு ஊழியம் செய்வது முழு இருதயத்தோடு, எல்லாவற்றிலும் முழு இருதயத்தை கர்த்தர் விரும்புகிறார். காரணம், ஆண்டவர் எல்லாவற்றிலும் நம்மை முழுமையாக தம்மை கையளித்தார். நம் பாவிகளாய் இருக்கல நமக்காக தேவன் முழுமையாய் சிலுவையிலே ஜீவனை கையளித்தார். பிரியமானவர்களை, இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருந்தால், தேவனுடைய அன்பை விட்டு நாம் விலகி இருந்தால், ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் யாராவது மனம் திரும்பாமல் இன்னும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது பின்மாறி இருந்தால் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். முழு இருதயத்தோடு இன்று முதல் நான் கர்த்தரை துதிப்பேன், தேடுவேன், ஆராதிப்பேன் என்று சொல்லி இப்பொழுது நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது என்ன, தேவன் நமக்கென்று கொடுக்கிற முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், விடுதலை பெற்றுக்கொள்வோம், சுகபலன், ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய குடும்பம் செழிக்கும், பிள்ளைகளின் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவார். காரணம், கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அந்த ஜனத்தை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? பரலோக பிதாவை முழு இருதயத்தோடு துதிக்க நீர் கொடுத்த நல்ல நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனையில் கூடி வந்திருக்கிற ஆராதிக்கிற ஆண்டவரே, வீடுகளிலிருந்து ஸ்தோத்தரிக்கிற ஆராதிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியாய் பெயர் பெயராய் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நிமிஷத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை மாற்றும் ஆண்டவரே. கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகளாக கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய் மாற்றி ஆண்டவருக்காக வைராக்கியம் அணிக்கிற குடும்பமாய் சந்ததியாய் ஆசீர்வதியும் அப்பா. இன்னும் இவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, இவருடைய குடும்பத்தில் ஆண்டவரை தேடாமல் மனம் திரும்பாமல் ஆண்டவரே அல்லது பின்மாறி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் விடுதலை ஆக்கும் அப்பா. ஆண்டவருடைய நாமத்தினால் எல்லா பாவ கட்டுகளும் உடைவதாக என்று ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும். வியாதி படுக்கை, பிரச்சனைகள், குழப்பங்கள், பிசாசின் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இந்த நாளிலே நானும் என் வீட்டாரும் வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி முழு இருதயத்தோடு துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. முழு இருதயத்தோடு எப்பொழுதும்